எபிரேயர் 11 அதிகாரம் அதே 5ஆம் வசனம் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மறுபடி பாருங்கள். ஏனோக்கை பற்றி, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏன் ஆண்டவர் அவனோடு பேசினார்? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அப்போ ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்தபடியால் ஆண்டவர் அவனோடு நடந்தார். அப்போ யார் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ முடியும், பேச முடியும், நடக்க முடியும்? அவருக்கு பிரியமானபடி நடக்கிறவர்கள், அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள், அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களோடு ஆண்டவர் நடப்பார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய சேர்ந்து நடந்து போவார்களோ? அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் தான் சேர்ந்து நடக்க முடியும். இயேசுவும் நீங்களும், ஆண்டவரும் நீங்களும் ஒருமனப்பட்டிருந்தால் தான் நீங்கள் நடந்து போக முடியும். நீங்கள் ஒரு பக்கம் இழுக்க ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து ஆண்டவர் விலகி போய் விடுவார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். ஆண்டவரோடு நடக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செல்ஃபோனில் ஆண்டவர் கொஞ்சம் இருங்க அப்படின்னு பரட்டி இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், நான் போகிறேன்னு சொல்லி போய்கொண்டே இருப்பார். ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு பார்க்கணும். உங்கள் இஷ்டப்படி நடக்கக்கூடாது. நம்ம இஷ்டப்படி வாழ்கிறவங்களோடு ஆண்டவர் நடக்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்தறிந்து நடக்கிறவங்க. ஆனால் தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்தறியுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு சோதித்து பார்க்கணும். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், அது எனக்கு போதிங்க. ஆனால் தான் தாவீதோடு ஆண்டவர் பேசினார். தாவீது ஆண்டவரோடு நடக்க முடிந்தது. 2 பேரும் இணைந்து வாழ்ந்ததை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? சில காரியம் வேதத்தில் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தில் தான் தேவனுக்கு பிரியமான எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அது இல்லாத காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்துவார். இந்த காரியத்தில் கரெக்டாக இருந்தால் நீங்கள் தேவனோடு நடக்க முடியும். அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, அது தேவனுக்கு சித்தம், அதாவது தேவனுக்கு பிரியம். அப்போ என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். எது நடந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நீங்கள் முறுமுறுக்கிறவங்களா, கேள்வி கேட்குறவங்களா இருந்தால் ஆண்டவர் உங்கள் கூட நடக்க முடியாது. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. என் தகப்பனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. என் ஃப்ரெண்டு இயேசுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம். இந்த நிந்தைக்கு ஸ்தோத்திரம், உபத்திரவத்துக்கு ஸ்தோத்திரம், பாடுகளுக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அது தேவனுக்கு பிரியம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் வாசித்து பாருங்க. எல்லாருக்காக ஜெபிப்பதும் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிப்பதும் அது தேவனுக்கு பிரியமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவது தேவனுக்கு பிரியம். சுயநலமாக ஜெபிப்பதை விட்டு நீங்கள் மற்றவங்களுக்காக, உலகத்துக்காக, தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது தேவனுக்கு நன்மையும் பிரியமான காரியம் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படி செய்கிறவங்களோடு ஆண்டவர் நெருங்கி வந்து பேசுவார், அவங்களோட நடப்பார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுல கூட கடமைக்காக கொடுக்கக்கூடாது. உற்சாகமாய், மனப்பூர்வமாய், சந்தோஷமாக கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியோடு கொடுத்தா அது தேவனுக்கு பிரியம். அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள், அது தேவனுக்கு பிரியமான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் நன்மை செய்கிறவங்களா இருக்கணும், தான தர்மம் செய்கிறவங்க. இதுதான் தேவனுடைய சுபாவம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், எல்லாத்துக்காக துதிக்கணும், முறுமுறுக்க கூடாது, உற்சாகமாக ஆண்டவருக்கு கொடுக்கணும், நன்மை செய்யணும், ஏழைகள் மேல் அக்கறையும் அன்பு உள்ளவளாக இருக்கணும். இதெல்லாம் இயேசுவனுடைய சுபாவங்கள். இந்த மாதிரி நம்மை ஒப்பு கொடுத்து இருந்தால் அவங்களோட ஆண்டவர் நடப்பார். நீ வா என் கூட,
என்னுடைய சுபாவம் தான் அவன் சுபாவம். நீங்கள் சொல்லணும், உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உங்கள் குணத்தை எனக்கு தாங்க, உங்கள் இருதயத்தை எனக்கு தாங்க, உங்களை போல என்னை மாற்றுங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க 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 அவர் உங்களோட நெருங்கி வருவார். ஒருவேளை ஒரே நாளில் நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து நான் இந்த அனுபவத்தை ஒரே நாளில் பெற்றுக்கொள்ளவில்லை, பல நாட்கள், சில வருடங்கள், ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றுங்க, உங்களுடைய குணத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய சாந்தம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய மன்னிக்கிற சுபாவம், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களைப் போல பாடுகளை சகிக்க அந்த மாதிரி சுபாவத்தை தாங்க, மாற்றுங்க. நீ ஜெபித்து பல நாட்கள் ஜோமணி ஆண்டவரை நெருங்க ஒரு நாள் அவர் என்னை சந்தித்தார். அப்போ ஆண்டவரோடு நடக்கிற உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் தந்தார். அவருடைய குரலை கேட்க, அவரோட பேச பழக, அது மாதிரி ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யணும். எதை செய்தாலும் தேவனிடத்தில் விசாரிக்கணும். நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 13:22 வாசித்தா, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்கிறார்ல. தாவீது உமக்கு பிரியமானது செய்ய போது என்ற ஜெபிக்கிறார். தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்ல, என் இருதயத்திற்கு ஏற்றவன், ஏ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட், என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது, எனக்கு சித்தமானதை செய்வான், எனக்கு பிரியமானதை செய்வான். அதனால தாவீதோடு ஆண்டவர் நடந்தார், தாவீதோடு பேசினார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5:18 முதல் 25 வரை நீ குறித்து வைத்து வாசித்து தியானிங்க. ஒரு யுத்தம், எதிராளிகள் யுத்தத்துக்கு வர்றாங்க. தாவீது போய் கேட்கிறார், ஆண்டவரே பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வர்றாங்க, நான் என்ன பண்ணட்டும்? ஆண்டவர் சொல்ல, யுத்தத்துக்கு போ, நான் அவனுக்கு ஜெயம் தருவேன். ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறார். திரும்ப அவங்க யுத்தத்துக்கு வர்றாங்க மறுபடியும். அதான் ஆண்டவர் ஒரு முறை சொல்லிட்டார்ல, இப்போ யுத்தம் பண்ணலான்னு சொல்லலை. ஆண்டவரே மறுபடியும் பெலிஸ்தர் வந்திருக்கிறாங்க, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் அப்போ யுத்த முறைகளை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி யுத்தம் பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி போனால் உனக்கு ஜெயம் கொடுக்கும், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். பாருங்க, முசுக்கொட்டை செடியில் அசைவு வரும்போது நீ தாக்கணும், நான் உனக்காக யுத்தம் பண்ண வருவேன். அழகாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதே நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய 1 சாமுவேல் 30:8 பாருங்கள், அவருடைய சத்துருக்கள் வந்து மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தனித்து விடப்பட்ட நிலைமை. ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் என்ன செய்யணும்? நீ போ, நான் எல்லாத்தையும் உனக்கு திரும்ப தருவேன். கர்த்தரிடத்தில் கேட்டு செய்கிறார், விசாரித்து செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரித்து செய்ய பழகணும். அதிகாலை எழும்பி ஆண்டவர்கிட்ட காத்திருந்து, இன்றைக்கி நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் இன்றைக்கி வேலைக்கு போகணும், இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், இன்றைக்கி பிஸ்னஸுக்கு போகணும், என்னை வழி நடத்துங்க, நான் இதெல்லாம் செய்யலாமா, என்னை வழி நடத்துங்கன்னு கேட்டால் அவர் காலையில் உங்களோட பேசுவார். அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். அதிகாலை ஜெபத்தில் உங்களுடைய மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்ற நேரத்தில் மற்ற பாரங்கள், கவலைகள், நிறைய காரியம் சூழ்ந்து விடும். அதிகாலை நேரம் ரொம்ப முக்கியம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆண்டவர் பேசுகிற குரலை ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் அதிகாலை எழும்பி காத்திருந்து ஜெபிக்கணும். நான் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் என்னுடைய ப்ரேயர் டைரி இருக்கும். இன்றைக்கு நான் என்னென்ன செய்யணும், இந்தந்த ஊழியெல்லாம் எனக்கு இருக்குது, இந்தந்த பிரசங்கெல்லாம் நான் பண்ணணும், இவங்களை சந்திக்கணும், ஆண்டவரே இது குறித்த நம்முடைய சித்தம் என்ன, என்னை வழி நடத்தும், இதில் நான் என்ன செய்யணும், இதில் என்ன செய்யணும், காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், இதை செய். அதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி அந்த காரியம் முழுதும் அழகாய் நடத்துவதை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து விசாரிக்க பழகணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று விசாரிக்கணும். எனக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் ஆதியாகமம் 25 எடுங்க. ஆதியாகமம் 25 எடுங்க. ஆதியாகமம் 25:22 பாருங்கள். ரெபேக்காள், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாமுடைய மருமகள், ஈசாக்குடைய மனைவி. அவள் பாருங்கள் 22 பாருங்கள், 29 பக்கம் பழைய ஏற்பாட்டில். அவள் கற்பத்திலே, ரெபேக்காளுடைய கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். நல்ல வசனம் கவனிங்க. எல்லாருமே, பெண்கள் மாத்திரமல்ல, எல்லாருமே கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபம்னா என்ன? கர்த்தரிடத்தில் கேட்கறது தான் ஜெபம். ஆண்டவரே எனக்கு இதை தாரும், அது தாரும், குழந்தை தாரும், என் கர்ப்பத்தில் குழந்தை ஆசீர்வதி, சுகப்பிரசவத்தை தாரும், இப்படி கேட்கறது தான் ஜெபம்னு நினைக்கிறோம். அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது, விசாரிப்பது. ஆண்டவரே இதில் நம்முடைய சித்தம் என்ன, ஏன் இப்படி நடக்குது, இதை குறித்து எனக்கு விளங்கலை, இது என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், என் கர்ப்பத்தில் மோதுது, அப்படியானால் என்ன? கர்த்தரிடத்தில் விசாரித்தாள். அந்த காலத்தில் பாருங்கள்,
பெரிய டாக்டர்லாம் கிடையாது. சில அந்த குடும்பத்தில் சில மருத்துவச்சிகளை உதவி செய்வாங்க. ஸ்கேன் கிடையாது, ஒன்றும் தெரியாது. அவளுக்கு பெண்கள் துணை இல்லை, அவருடைய மாமியார் கூட இல்லை, தாயார் கூட இல்லை, தனித்து இருக்கிற மாமனார் ஒரு ஆண், அவருக்கு மனைவி இல்லை, ஈசாக்கு ஒரு ஆண். எப்படி போய் கேட்கறது? அதனால் அவள் பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கிட்ட அவள் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், இவங்க போய் கர்த்தரிடத்தில் விசாரித்து எல்லாம் செய்கிறாங்கன்னு கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தாள். ஆண்டவரே, என் கர்ப்பத்தில் மோதல் நடக்குது அப்படின்னா என்ன? இது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் அழகாக பிறகு பாருங்க, அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. அழகாக சொல்கிற 8 குழந்தை இருக்குது, 2 ஜாதியாக பிரியும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். வரப்போகிற எல்லாத்தையும் ஆண்டவர் ரெபெக்காளுக்கு சொல்லி கொடுத்துட்டார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை? நீங்கள் போய் விசாரிங்க, காத்துருங்க. அதுக்கு தான் டைம் கொடுக்கணும் ஆண்டவர். சும்மா கடமைக்கு அவசரமாக போய் 5 நிமிஷம் பைபிள் வாசிப்பு, 5 நிமிஷம் ஜெபம், வேகமாக ஓடுவது அவங்ககிட்ட பேச முடியாது. அதிகாலை எழும்பி, அதனால தான் 1 மணி நேரமாவது காத்துருங்க, ஜெபிங்க, மணிக்கணக்காக காத்துருங்க, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஆண்டோடைய பாத்தில் காத்துருங்கள் என்று சொல்லுவார். அப்படி விசாரிக்கிற பழக்கம் உங்களுக்கு வரணும். ஆண்டவரே, நான் இதை வாங்கலாமா, இதை செய்யலாமா, இதில் குறித்து உம்முடைய சித்தம் என்ன? படிக்கிற பிள்ளைகள் ஷாப்பிங் போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இதை நான் வாங்கலாமா, இது உம்முடைய சித்தமா, இந்த ட்ரெஸ்ஸை நான் போடலாமா, இது உம்முடைய சித்தமா? எல்லாரும் போடுறாங்க, ஆண்டவரே நானும் போடுறேன் அப்படின்னா அவர் தகப்பன் அமைதியை பார்த்துட்டு சிரித்து கொள்ளுவார். இதை நான் போடலாமா அப்படின்னு கேளுங்க, அப்போ தான் பேசுவார். இது உனக்கு தகுதியாக இருக்காது மகளே, இது உனக்கு வேண்டாம், இதை எடுத்துக்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இயேசுவிடத்திலே விசாரித்து எதையும் செய்வதற்கு பழகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதனால தான் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி நீங்கள் காத்திருந்து விசாரிக்கிற பழக்கம் வேணும். இன்றைக்கி இயேசுடிக்கிற ஊழியம் உலகெல்லாம் இந்த செய்தி போகிறத பார்க்குறீங்கல்ல. 78ஆம் வருஷம் 77, 78 நான் சென்னையில் இருந்தேன். அப்போ சென்னையில் எங்களுக்கு சொந்த வீடு இருந்தார். ஒரு 3-4 வீடு வாடகை வந்தது. ஒரு பெரிய ஹால் உள்ள ஒரு வீடெல்லாம் இருந்தார். எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்போ அவங்க இந்துக்கள், அவங்க சொன்னாங்க, நீ தான் சென்னையில் இருக்கிற நம்முடைய வீடு சொத்துக்களை உன் பேருக்கு உன் ஷேருக்கு தந்துடுறோம். இங்கே இருக்கிற வயல் நிலங்கள் தோட்டங்களை எனக்கு 3 பிரதர்ஸ், ஒரு அண்ணன் 2 தம்பி, இவங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்கிறோம். அந்த வீட்டை உன் பங்கை எழுதி தந்துடுறேன், நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னேன் பாடியில். அப்போது நல்லா ஒரு மொயினான இடம் முற்றோம். இதை ப்ரேயர் ஹாலாக மாற்றிடலாம். வாடகை வேறு வருது, வருமானம் வருது, ஊழியத்துக்கு கஷ்டமே இல்லை. நானே கேட்கல, எங்கள் அப்பா அம்மாட்ட. அவங்களாம் சொன்னாங்க, எங்கள் அம்மாவை கூட சொன்னாங்க, அப்பாவை நான் பேசணும், நீ வச்சுக்க உன் ஷேரா, நீ ஊழியம் செய்ய அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நான் உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இடம் கொடுத்துட்டாரு, நான் இங்கே ஜெப கூட்ட ஆரம்பிக்கலாம், ஊழியம் வைத்து கொள்ளலாம், வருமானம் வேறு வர்ற இடம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு செய்யலை. நான் ஆண்டவர்கிட்ட போனேன், ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்கிறாங்க, இந்த வீட்டை உனக்கு தர்றோம், இந்த இடத்தெல்லாம் நீ வச்சுக்க, இங்கேருந்து ஊழியம் செய்யணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? என் பேருக்கு என் சொத்தை இதை தரேன்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா. நான் போய் கேட்கவும் இல்லை, உன்னை கேட்க கூட இல்லை, அவங்களா சொன்னது. நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு வேண்டாம், இந்த சொத்து உனக்கு வேண்டாம், நீ இங்கே இருக்கக்கூடாது, ஒரு சொந்த கிராமத்துக்கு போ, 4 மாவட்டத்தில் இருந்து கொண்டு தான் ஊழியத்தை செய்யணும்னு சொன்னார். கர்த்தர் தெளிவாக பேசினார். நான் கேட்காம இருந்திருந்தா, ஆண்டவரே எனக்கு இடம் கிடச்சிட்டு ஸ்தோத்திரம், நீங்கள் தான் தந்தீங்க, எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி தந்துட்டீங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இங்கே ஒரு ஜெப கூட்டம் நடத்த போகிறேன், எங்கள் ஆஃபீஸ் வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தால் விட்டுருப்பார். ஓகே, இப்படி செய், நீ தான் விரும்பின, இப்படி செய்யணும் விட்டுருப்பார். அப்படின்னா இன்றைக்கி இந்த ஊழியமே இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உலகெல்லாம் தெய்வ செய்தி சொல்லியிருக்கவே முடியாது. நான் போய் எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதை எடுக்கவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், வேண்டாம், சொந்த கிராமத்துக்கு போ. இங்கே வந்தபோது ஒரு அடி நிலம் கூட கிடையாது. அப்படி தான் அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது 78. அன்றைக்கு நான் தேவனுடைய சித்தம் கேட்காம அங்கே இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய ஊழியமாக நடந்திருக்காது, இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேறி இருக்கவே முடியாது. அப்போ நான் விசாரித்தேன், நான் என்ன செய்யணும்? எனக்கு அன்பானவளை, ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் அவர் உங்களுடைய நல்ல ஃப்ரெண்டு. உங்களுக்கு ஏதாவது காரியம்னா ஃப்ரெண்டுக்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்களே, எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அப்படி சொல்கிறாங்க, நீ என்னடா நினைக்கிற? ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்பீங்கல்ல. ஏசு நல்ல ஃப்ரெண்ட், அவரை ஃப்ரெண்ட் ஆக்கி கொள்ளுங்க, அவரோடு உட்காந்து பேசுங்க. உங்கள் அப்பா சொன்னால் அம்மா சொன்னால் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்கள், ஆண்டவரோட காத்துருங்க. ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் என் ஃப்ரெண்டு, என் எதிர்காலம் உங்களுக்கு தான் தெரியும், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அழகாக அவங்களை நடத்துவார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். 3வது கடைசியாக
ஏனோக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். அதுதான் அவர் ஆண்டவரோட நடக்க முக்கிய காரணம். யூதா நிருபம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஏனோக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இயேசுடைய 2ஆம் வருகை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தது எழுதப்பட்டு இருக்கிறாரு. ஏனோக்கு வாழ்ந்த காலம் ஆதாமுக்கு 7வது தலைமுறை. யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய வரல, அப்போவே இயேசுடைய முதல் வருகையில் 2ஆம் வருகையை பற்றி தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய 2ஆம் வருகை வரைக்கும் ஏனோக்கோடு பேசியிருந்தார். அது காரணம், தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறாங்கன்னா அபிஷேகம் பெற்றவங்க தான் உரைக்க முடியும். அந்த அபிஷேகம் பரிசுத்தாவுடைய வல்லமை அந்த அபிஷேகத்தினால நிறைந்திருந்ததுனால தான் தீர்க்க தரிசனம் உரைக்க முடிந்தது. அந்த ஆவியில் நிறைந்திருந்ததுனால தான் தேவனோடு நடக்க முடிந்தது. அப்போ பரிசுத்தாவினால நிறைந்திருக்கணும். ரோமர் 8:14 வசனம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவனுடைய புத்திரர். ஆவியானவரால் நிறைந்திருக்கிற அனுபவம் போதாது. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை மட்டுமே பேசி கொண்டிருந்தால் போதாது. ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஜெபிச்சு ஆவியானவர் நம்மை நடத்துவார். இயேசுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 2 காரியம் பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய், முதலாவது அவர் ஆவினாலே நிரப்பப்பட்டிருந்தார், அனாயிண்டிங் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பெற்றிருந்தார். 2வது யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் வனாந்தரத்தை கொண்டு போனாராம். எப்படி கொண்டு போனார்? இயேசு அப்படியே தூக்கி கொண்டு போய் வனாந்தரத்தில் வச்சுட்டாரா? இல்லை. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி பாருங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க, தெளிவாக விளங்கும். அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பின்பு உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அவருக்குள்ள ஏவுதலை கொடுத்தார். உள்ளுக்குள்ள ஒரு ஏவுதல், வனாந்தரத்துக்கு போகும்படி. இப்படி தான் ஆவியானவர் பேசுவார். நமக்குள்ளே நம்முடைய ஆவியோடு அவர் பேசுவார். ஆண்டவர் பேசுகிறான்னு அப்படி இயேசு வந்து நின்று நேரடியாக பேசினார். சிலருக்கு சில சமயத்தில் தான் அந்த அனுபவம். பெரும்பாலும் ஆண்டவர் பேசுவது நம்முடைய ஆவியில் அவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய ஆவியில் தெளிவாய் பேசுவார். அதனால தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்கணும். ஆவில நிரம்பி நல்லா ஜெபித்து முழுவதும் ஆவில நிறைந்திருக்கும் போது தான் அவருடைய சித்தம் நமக்கு வெளிப்படும். ஆண்டவர் பேசுகிறதை கேட்க முடியும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நீங்கள் வாசித்தால், பிலிப்பை குறித்து வாசிக்கிற ஆவியானவர் அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார் என்பதாய் வாசிக்கிற. இப்படி ஆவியானவர் அழகாக பேசுகிறார் பாருங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். என்ன அவர் என்ன கர்த்தர் என்ன போய் சேர சொன்னார்? கர்த்தர் சொன்னார்னா எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். இயேசு சொன்னார்னு எப்படி சொல்கிறீங்க? இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு இந்த கைடன்ஸை கொடுத்தார், இதை செய்ய சொன்னார். இதுதான் அனுபவம். அப்போ ஆவியானவர் தெளிவாய் பேசினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் பேதுருகிட்ட ஆவியானவர் பேசுகிறார். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் அவளுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று ஆவியானவர் அவனுக்கு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய ஆவியில் சொல்கிறார், பேதுருவே நீ போ, நான் தான் அனுப்பி இருக்கிறேன். ஆவியானவர். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பாருங்கள். அங்கே பவுலை ஆவியானவர் என்ன பண்ணார் பாருங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். ஆவியானவர் சொல்றார், இங்கே போக வேண்டாம். அடுத்த வசனம், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவர் தடைப்படுத்துகிறார், ஆவியானவர் வழி நடத்துகிறார். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இயேசு என்னை தடைப்படுத்தினார், இயேசு போக வேண்டான்னு சொன்னார்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் இயேசு நம்மோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். ஆனால் தான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கணும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் பின்பகுதி பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்.
பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுவது, நமக்குள்ளிருந்த ஒரு ஏவுதலை தருவார், தெளிவாய் பேசுவார். இதற்கு தான் நம்ம எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கணும். மாம்சக்கிரியை அழிக்கப்படணும். தேவனிடத்தில் தேவசத்தை அறியணுமானா காத்திருந்து நல்ல பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆவியானவர் முழுமையாய் ஆட்கொண்டு நீங்கள் அப்படியே காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஆவியிலே பேசுவதை கேட்க முடியும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆமென் எழுப்பி வந்துடுறோம். ஆண்டவர் ஒன்றுமே பேசலைன்றோம். ஆண்டவர் பார்ப்பாரு, நான் பேசுறதுக்குன்னு இடமே கொடுக்கலையே. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு வைங்க, நல்ல ஆவியில் நிரம்பி ஆண்டவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்கிறீங்க. ஜெபித்து முடித்த பிறகு காத்திருக்கணும். ஒரு 10 நிமிடம் அமைதியாக பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து அப்படியே காத்திருந்தா அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஜெபத்திற்குரிய பதிலை தருவார். உங்களுடைய ஆவியில் இடைப்படுவார். அவருடைய பேச்சை, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் காத்திருக்காமல் ஆண்டவர் பேசலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, நீங்கள் மாத்திரமே 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே உள்ளவங்க பேசுகிறதுக்கு இடமே கொடுக்கல. பேசி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு பேசுகிறேன்னு வச்சிடுறீங்க. அப்போ அவங்க ஒன்றுமே பேசலைன்னா நீங்கள் பேச இடம் கொடுக்கலை. நீங்கள் காத்திருந்து ஆண்டவர் பேச இடம் கொடுக்கணும். அப்போ அவரோடு நீங்கள் பேசி பேசி நடக்க பழகினா அழகாக நீங்கள் உடுத்த வேண்டிய உடையை குறித்து கூட பேசுவார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுவார், படிப்பை குறித்து பேசுவார், பிஸ்னஸை குறித்து பேசுவார். எல்லாவற்றிலும் இயேசு நமக்கு துணை நின்று நடத்துவார். ஒரு அற்புதமான ஆண்டவர். நீங்கள் அவரோடு நடக்க விரும்புகிறீங்களா? அவர் என்கிட்டையும் பேசணும், நான் ஆண்டவரோடு நடக்கணும், அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? அவர் விரும்புகிறபடி நான் ஜெபிப்பேன், அவர் விரும்புகிறபடி நடப்பேன்னு விரும்புகிறீங்களா?